1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். கடந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்தோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தேவ மனுஷனாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய முதலாவது நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி மிக நேர்த்தியாக தேவனுடைய சித்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். சபை அறிந்து கொள்ள வேண்டிய தேவ சத்தியம் எது? தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய சத்திய வார்த்தை எது என்று கடந்த இரவில் படித்த பொழுது லேவியராகமத்தின் புஸ்தகம் 20:26 படியும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 படியும் நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சத்திய வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது. இந்த கடைசி காலங்களில் தேவன் நம்மை கொண்டு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அல்லது தர விரும்புகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், எல்லா மனுஷர்களும் பரிசுத்த நிலை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மக்களை கைமிட்டு கொஞ்சம் குறைச்சு. தேவனுடைய நோக்கம் அதுதான். எல்லா மனிதர்களும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எது தேவ சித்தம்? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த இரவில் நாம் இதை குறித்து படித்தோம். இன்று காலை பொழுதிலும் படித்தோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவனை கண்டால் இன்னும் பரிசுத்தமாக சொல்லுங்கள். ஏன் சபைகளில் பரிசுத்தமாகுதலை குறித்து இன்னும் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும் ஒவ்வொரு ஆராதனைகளின் நேரங்களில் பாஸ்டர் ஒரு 10 வசனங்களை சொல்லுவார் என்று சொன்னால் அதுல ஒரு வசனமாகிலும் பரிசுத்தத்திற்கு அடுத்தது காணப்படும். அதற்கு என்ன காரணம்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இந்த சபை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? 2000 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய வருகையை எதிர்கொண்டு சபை பயணித்துக் கொண்டே இருக்கிறது. சபையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, சபையினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, சபையினுடைய மிகப்பெரிய வாஞ்சை என்று சொல்வது அவருடைய வருகையில் அவரை தரிசிப்பது என்பதாகும். அவரை தரிசிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற அற்புதமான ஒரு வழிமுறைதான் உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்த நிலையை அடைய செய்வது. அல்லேலூயா. சபையை தேவன் அழைத்த அழைப்பு மிக ஆச்சரியமானது. எல்லா மனிதர்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதிலே திருச்சபையை தேவன் அழைத்ததனுடைய மிக பிரதானம் என்னவென்றால், ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது, ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தை கொண்டு படிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று எழுதுகிறார். போதும். இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது சபை ஸ்தாபனங்கள் எதுவாக இருப்பினும்
சபை போதகர்கள் யாராக இருப்பினும், சபையின் வழக்க முறை எதுவாக இருப்பினும், தேவன் ஒரு சபையை அழைத்ததனுடைய பிரதான நோக்கம் என்று சொல்வது ஆமென் பரிசுத்த அழைப்பாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே எவ்வித ஆமென் தோத்திர எதிர்பார்ப்பு நம்மை குறித்து தேவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்மை குறித்த பெரிய எதிர்பார்ப்பு பரிசுத்தத்திற்கு அடுத்த எதிர்பார்ப்பு. இன்னும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த காரணம் என்ன? ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 149 அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த உலகத்தில் கனத்தை விரும்புகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் 2 காரியங்களை மிக பிரதானமாய் கையாள வேண்டும். ஒன்று, கனப்படுத்துகிற தெய்வத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் கனவீனத்தை கொண்டு வருகிற தேவனுக்கு பிரியமில்லாத சொல், செயல் பாவனைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு மனுஷன் வெளியே வரணும். அப்படி வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தேவனால் அருளப்படுகிற கனத்தை அவன் அடைந்து விடுகிறான். கடந்த ராத்திரியிலிருந்து இதை நாம் வேதாகமத்தின் நிமித்தம் ஆமென் மூலமாய் நாம் படித்து கொண்டே இருந்தோம். ஆனால் தெய்வம் ஒரு பரிசுத்தவானுக்கு கொடுக்கிற கனம் என்ன? இது இன்றைக்கு காலையில் படித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கனம் முதலாவதாக நம்ம படிச்சோம். 149 4ஆம் வாக்கியம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். போதும், கைகளை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இந்த உலகத்தில் நாம் தேவனை நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நாம் தெய்வத்தை நேசிப்பது என்பது பிரதானமான காரியம் அல்ல. காரணம், அவரை விட்டால் நமக்கு இந்த உலகத்தில் ஆதரவு யாரும் இல்லை. அவரைத்தான் நேசித்தாக வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை நேசிப்பது என்பது அது மிகுந்த ஆச்சரியம். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் தகுதியானவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனர்களை தெரிந்து கொண்டார். அப்ப 3 வார்த்தை இருக்கிறது மறைமுகமாக. 1 இல்லாதவர்கள், 2 பைத்தியமானவைகள். அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்த என்ன வார்த்தை? பலமுள்ளவைகளை தோத்தர வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அவன், நான் பலகீனமானவன், ஆனால் ஆண்டவர் என்னை நேசித்தார். நான் இல்லாதவன், ஆனால் ஆண்டவர் என்னை நேசித்தார். நான் பைத்தியமானவன், ஆண்டவர் என்னை நேசித்தார். ஆனால் ஆண்டவரை நான் நேசிப்பதற்கு காரணம் என்ன? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மகிமையானவர், அவர் ஆச்சரியமானவர், அவரில் பழுதொன்றுமில்லை. அவரை நான் நேசிப்பது என்பது ஆச்சரியமானது. அவரை நான் நேசிப்பது என்பது நேசித்துத்தான் ஆக வேண்டும். காரணம், அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை நேசிப்பது ஆச்சரியம். காரணம், நான் பலகீனன் அல்லவா? பலமுள்ள தெய்வம் பலகீனனாகி என்னை சிநேகிக்கிறார் என்றால் அது ஆச்சரியம். நான் இல்லாதவன் அல்லவா? உள்ளவராகிய தெய்வம் இல்லாத என்னை சிநேகிக்கிறார் என்றால் அது ஆச்சரியம். பைத்தியமான என்னை ஞானியாகிய சர்வ ஞானியாகிய தெய்வம் சிநேகிக்கிறார் என்றால் ஆச்சரியம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நான் அவரை நேசிப்பதனால் அல்ல, அவர் என்னை நேசிப்பதை என் வாழ்க்கையில் கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிரியம் வைக்கிறார், தேவன் பிரியம் வைக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை நேசிக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு தந்த ஆவியின் வரம், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம்.
ஆண்டவர் கொடுத்த சுகம் தெய்வம் நம்மை சிநேகிக்கிறார் என்பதற்கு அடையாளம். தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்ட விதம், இது நம் தெய்வம் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதுதான் உண்மை. அதுதான் நம்ம இன்னைக்கு இரவிலே நாம் படிக்க போகிறோம். தெய்வம் ஒரு மனிதனின் மேல் பிரியம் வைத்தால் அவனுடைய வாழ்வின் அடையாளங்கள் என்ன? கடந்த காலை பொழுதிலே ஆமை தோத்திரம் நாம் படிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக மனிதர்கள் நல்லா நேசிப்பாங்க, ஆனால் அவர்கள் நேசிப்பதை வெளிப்படுத்துவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால சென்னை பட்டணத்திலே தன்னுடைய மகன் நிமித்தம் ஒரு தாயும் தகப்பனும் கொன்று எதிலே இடப்பட்டார்கள்? தோத்திரம் கழிவறை தொட்டியில் புதைக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு சில நாட்களுக்கு உள்ளே தோத்திரம் அந்த பக்கத்து வீட்டை சார்ந்தவர்கள் தாயின் தகப்பனையும் காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மகன் மேல் சந்தேகம் வருது. எல்லாரும் போலீஸ்காரங்க அவங்களை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அவன் உண்மையை சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? என்னுடைய தகப்பனுடைய சொத்தை என் பேரில் எழுதி தர சொன்னேன். எனக்கு லோன் எடுக்கணும். எங்க அப்பா சொத்தை என் பேர்ல என்ன செய்யல, தரல. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா என்னுடைய தகப்பன் அவருடைய சொத்தில் எனக்குரிய உரிமையை தரவில்லை. நான் கடைசியில் சண்டை ஆயிடுச்சு, நான் கொன்னுட்டேன் அப்படின்னு தாயும் தகப்பனையும் கொன்னவன் சாட்சியிட்டான். கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனாருடைய அந்த பீரோவை அவர்கள் தேடின பொழுது 3 வருஷங்களுக்கு முன்னாடியே தகப்பனுடைய முழு சொத்தையும் அவனுக்கு பேர்ல அவர் உயிரெழுதி வச்சிருந்தார். நீங்க நல்லா கவனிக்கணும். பிள்ளை அவர் நேசிக்கிறார். அந்த அன்பை அவர் வெளிப்படுத்த தவறிவிட்டார். பிள்ளைக்கு தன்னுடைய சொத்தை கொடுக்க அவர் ஆசைப்பட்டார், கொடுத்தும் விட்டார். ஆனால் அது பிள்ளைக்கு வெளிப்படையா என்ன செய்யல, தெரியப்படுத்தல. அதே மாதிரிதான் அநேக தோத்தர் அன்பு கூறுகிறாங்க, அந்த அன்பை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயதில் அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேச குமாரன், அவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை, அவரால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படையான அவருடைய அன்பை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே நீங்கள் அவரை நேசிப்பீர்கள் என்றால், அல்லது அவர் உங்களை நேசிப்பார் என்றால், அந்த அன்பை பல விதங்களில் அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு மனுஷனில் பிரியம் வைத்தார் என்று சொன்னால் அவர் எப்படி தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 19ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 19ஆம் வசனத்திலே இந்த சங்கீதத்தை எழுதிய பரிசுத்த சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்துகிற உண்மை என்ன? அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால். அப்ப தெய்வம் ஒரு மனுஷனின் மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி தேவன் அவரை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே என்னை நீர் விடுதலையாக்க கூடாதா? என் ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் விடுதலையாக்க கூடாதா? என் சூழ்நிலைகளில் ஒரு விடுதலையை நீர் தரக்கூடாதா? அது ஜெபத்தினால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு
நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழும் பொழுது அவன் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். அந்த பிரியம் அவனுக்கு என்ன கொண்டு வருகிறது தெரியுமா? அவனை தேவன் தப்புவித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தப்புவித்துக் கொண்டிருப்பார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகளில் ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிறது உண்டு. ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் அழுகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் நீதிமானாக அல்லது பரிசுத்தவானாக இருந்தால் அவனின் மேல் தேவனுடைய பிரியம் இருக்கும். தெய்வ பிரியம் ஒரு மனுஷனின் மேல் இருந்தால் அதை தேவன் எப்படி வெளிப்படுத்துவார்? அவனுக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவனை தப்புவித்து அவனை விடுதலை ஆக்குவதில் தேவன் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனா ரொம்ப தூரங்களிலிருந்து பலரும் கேட்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேனே. தாவீதை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, அவன் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றி அப்படின்னு இருக்கும். சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம்? தாவீதின் மேல் தேவனுக்கு ஒரு பிரியம் இருந்தது. எவ்வளவோ சத்துருக்கள் இல்ல. தாவீது சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவா என்ன செய்திருக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? எண்ணிக்கை கடங்காத பிரச்சனைகளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவர் சந்திக்கிறார். ஆனா அவர் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவரை பாதுகாத்து தன் இல்லத்திற்கு வரப்பண்ணின ஒரே காரணம், ஆமென், தாவீதின் மேல் தெய்வம் வைத்த சிநேகமாக்கு. அல்லேலூயா. அப்போ நாம் நேசிக்கிற ஒருவரை பாதுகாப்பதற்கு, நாம் நேசிக்கிற ஒருவரை பாதுகாப்பதற்கு நாம் எவ்வளவு கரிசனையாய் எடுத்துக்கொள்வோமோ அதைவிட அதிகமாக நம்மை பாதுகாப்பதில் அவர் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுவார். அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுவார். ஆகவே இன்றைக்கு இரவில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒன்று பாடம், தெய்வம் ஒரு மனுஷனை சிநேகித்தால் அவனுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு உறுதி. இல்லையா? அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு உறுதி. சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுதும் பொழுது, சில சத்துருவின் வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு விபரீதமாய் அமையும் பொழுது நம் மனம் பதறி விடுகிறோம். எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிற அச்சம் நம்முடைய இருதயத்தில் தலை ஓங்குகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இரவில் சொல்லுகிறார், பிள்ளைகளே, தெய்வம் ஒரு மனிதனின் மேல் பிரியம் வைத்தால் பரலோகத்தினுடைய பாதுகாப்பு அவன் எந்த இடத்தில் இருப்பினும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? அதே 18ஆம் வசனத்துல, அதிகார சங்கீதத்துல 17ஆம் வசனத்தை படிங்க. அதிக பலவான்களாய் இருந்த, எந்த இடத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படுது பாருங்க. என்னிலும் பலத்த மிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? என்னை நான் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் என் திராணிக்கு மிஞ்சினவைகள். எனக்கு முன் எழும்பி நிற்கிற பிரச்சனைகள் என் திராணிக்கு மிஞ்சினவைகள். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னிலும் பலத்த சத்துருவை நான் எதிர்கொண்டேன், அப்பொழுதும் என்னை சிநேகிக்கிறவரின் உதவி எனக்கு இருந்தது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் சந்திக்கும் சில பிரச்சனைகள், ஒருவேளை நினைக்கக்கூடும், ஆண்டவரே விகற்பமாக இருக்கிறது பிரச்சனைகள், சூழ்நிலைகள் விபரீதமாய் இருக்கிறது, ஒருவேளை ஏதேனும் பிரச்சனைகள் எனது வாழ்க்கையில் வந்துவிடுமோ என்று நாம் அஞ்சும் நிலை நமக்கு வந்தாலும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நம்மில் தெய்வ சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழுவதற்கு நம்மை அர்ப்பணித்த ஒரு தெய்வ பிள்ளையானார். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன்.
பரிசுத்தமாய் தனது வாழ்க்கையை வாழ்வதற்கு தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்த ஒரு மனிதனானால் அவனின் மேல் தேவனுடைய பிரியம் இருக்கும். அந்த மனிதனுக்கு பரலோகத்தின் பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி இந்த சத்த எல்லையில் இருக்கிற நாம் தாண்டி வந்த நமக்கு தெரிந்த சில பிரச்சனைகள் உண்டு. அநேக பிரச்சனைகள் நமக்கு தெரியாதவைகள் கூட. தெரிந்த சில பிரச்சனைகளிலும் தெரியாத சில பிரச்சனைகளிலும் நம்ம இதுவரை கர்த்தர் கடத்தி கொண்டு வந்த காரியம் அவர் நம்மேல் வைத்த அன்பு என்பேன். அவர் நம்மேல் வைத்த அன்பு என்பேன். ஆகவே இன்றைக்கு இதுவரையிலும் தனது வாழ்க்கையை ஆண்டவருக்கென்றும் பரிசுத்த வாழ்வுக்கென்றும் பரிசுத்த சிந்தனைக்கென்றும் அர்ப்பணிக்காத எவரேனும் என்னுடைய வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் இன்று இரவில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதற்காக ஆமென் இன்னும் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி தோத்திரம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இதை ஜெபிக்கும் பொழுதும் சரி, ஒருவேளை நான் ஏதேனும் பிரச்சனைகளை நான் சந்திக்கும் பொழுதும் என் ஜெப சிந்தனையில் நான் இதை எடுத்துக் கொள்ளுவேன். பாருங்க, தெய்வ மனுஷனாகிய தாவீது முதல் யுத்த களத்திலே அவர் யுத்தம் செய்யும் பொழுது கூழாங்கல்லை பயன்படுத்துகிறார். கூழாங்கல்லை பயன்படுத்தி கோலியாத்தை எரியும் பொழுது முன்னிலிருந்து ஒரு பொருள் நம்மேல் மோதுமானால் நம்மை எப்படி விழப்பண்ணும்? பின்னோக்கி விழப்பண்ணும் இல்லையா? முன்னிலிருந்து ஒரு பொருள் நம்மை மோதுமானால் நம்மை பின்னோக்கி விழப்பண்ணும். அதே நேரத்தில் இவன் என்ன இப்படி விழுந்தானாம், முகம் குப்புற விழுந்ததாக நம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போ நான் அடிக்கடி சிந்தித்து இதை சொல்லுவதுண்டு, முன்னால் இருந்து தாவீது அடித்திருக்க பின்னால் இருந்து யாரோ அடித்திருக்கிறார். பின்னால் இருந்து யாரோ ஒருடைய கை கோலியாத்தோடு யுத்தம் செய்திருக்கிறார். முன்னிலிருந்து ஒரு பொருள் அவனை சாகடிக்கும் விதத்தில் அடித்திருக்கும். ஆனால் அவன் எங்க தான் விழுந்திருக்கணும்? பின்னாடி தான் விழுந்திருக்கணும். ஆனா அந்த மனுஷன் முகம் குப்புற முன்னாடி விழுகிறான்னா, நீ முன்னால அடி, நான் பின்னால அடிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அவரை இன்ஸ்பரேட் பண்ணி இருப்பாரா இருக்கும். ஏன்னா தோத்தர் இஸ்ரவேல் மக்களை முன்னால போக வச்சுட்டு இவர் பாதுகாக்கிறவர் எங்க இருந்தா? பின்னால வேலை செய்தார். அந்த மகிமை இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சமாயும் தோத்திரம் எகிப்தியர்களுக்கு எப்படி இருந்துச்சு? இருளாயும் இருந்துச்சுல்ல. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை நேசிப்பது எப்படி வெளிப்படும் தெரியுமா? தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற மகிமை பொருந்தின பாதுகாப்பில் விளங்கும். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய அன்பின் பிரதிபலிப்பை குறித்து படிக்கும் பொழுது என் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த பரிசுத்த ஜீவியத்தில் தன்னை தேவனை சொந்தப்படுத்தி தேவ கிருபையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை எப்படி இருக்கிறது? சகரியா 4:7 படி, இந்த மகா பர்வதம் உனக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முன் நிற்கிற இந்த மகா பர்வதம் எப்படி இருக்குமா? எம்மாத்திரம். காரணம் என்ன? தேவன் தான் பிரியம் வைத்த தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக, தேவன் பிரியம் வைத்த பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக, தேவன் பிரியம் செய்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காக, அவர்களை தப்புவிப்பதற்காக அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்களோடு கூட கர்த்தர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க,
நான் தேவனுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் பலமுறை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு ஒத்தாசையை என்னால மறக்கவே முடியாது. நான் அதிகமாய் பல வருஷங்களாக நான் வாகனம் ஓட்டுகிற ஒரு வாகனம் ஓட்டி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடியும் வாகனம் ஓட்டுகிற ஒரு மனுஷன், ஊழியத்திற்கு வந்த பின்பும் நம்முடைய பாரதத்தின் அநேக மாநிலங்களில் தனித்து பயணிக்கிற ஒரு வாகனம் ஓட்டி, தனியாவே கார்ல அதிகமா டிராவல் பண்ணுவேன். அப்படி பயணிக்கிற எத்தனையோ நேரங்களில் நான் பார்த்திருக்கேன் ஆண்டவருடைய பாதுகாப்பினுடைய சிறப்பை, தேவனுடைய பாதுகாப்பை நான் பார்த்திருக்கேன். அதுல ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது. பைபிள் சொல்லுது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். அப்போ தெய்வம் ஒரு மனிதனை சிநேகித்தால், தெய்வம் ஒரு குடும்பத்தை சிநேகித்தால், தெய்வம் ஒரு சபையை சிநேகித்தால், அவர்களை சத்துருவின் கைகளில் இருந்து தப்புவித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய பாதுகாப்பின் பகுதி எப்போதும் காணப்படும், எப்போதும் காணப்படும். அல்லேலூயா. அதனாலதான் நான் ஒரு காரியத்தை சொல்லும் முன்னே இதை சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் சிநேகிக்கிற பிள்ளைகளை, அவர் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளை அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர் பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பெரிய பாதுகாப்பின் பெட்டகம், பெரிய பாதுகாப்பு கவசம், பெரிய பாதுகாப்பின் இராணுவம், நமக்கு கிடைத்த பெரிய பாதுகாப்பின் பாக்கியம் என்பது நம்முடைய தெய்வம் நம்மை சிநேகிப்பதாக. அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நம்மை சிநேகிப்பதாக்கும். அதனாலதான் இந்த ரகசியம் அறிந்த தெய்வ மக்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தில் இறங்கவே கூடாது அப்படி சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நல்ல முதுமை வாய்ந்த ஆத்மீக ஜீவிதத்தில் அடிப்படையை கொண்ட தெய்வ மக்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகளே, தெய்வம் துக்கப்படுகிற காரியங்களுக்கு செய்யப்படாது, தெய்வம் இஷ்டப்படாத காரியங்களை செய்யப்படாது, தெய்வம் அனுமதிக்காத காரியத்தை செய்யப்படாது, தெய்வம் உடன் பயணிக்காத பயணங்களுக்கு என்ன செய்யப்படாது, போகப்படாது. அதற்கு காரணம் என்ன? அதற்கான ஒரு காரணம் என்னன்னா, தேவன் அனுமதித்த ஒரு பயணத்தில் பரலோகத்தினுடைய பாதுகாப்பு இருக்கும். பரலோகம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உன்னதமானவருடைய பாதுகாப்பு அந்த குடும்பத்தில் இருக்கும். அவன் கட்டாந்தரையில் இருந்தாலும் அவனை கரை சேர்க்கும் பொறுப்பு தெய்வத்துக்குரியது. அவன் நடுக்கடலில் இருந்தாலும் அவனை கரை சேர்க்கும் பொறுப்பு தெய்வத்துக்குரியது. நம்ம தெய்வ சமூகத்தில் அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய பெற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணி புறப்படுங்கள், வேதம் தியானித்து புறப்படுங்கள், கர்த்தரிடத்திலே ஆலோசித்து புறப்படுங்கள், தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவ திட்டத்தை அறிந்து புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அவங்க இன்னைக்கும் சொல்லுவாங்க, ஐயா தெய்வம் உன்னோடு வருவாரானா உன்னுடைய பயணம் தொடரட்டும். காரணம் என்ன? இந்த உலகத்தில் எந்த நாட்டிலேயும் தெய்வத்தை போல வேறு யாராலும் நம்மளை பாதுகாக்க முடியாது. நான் சொல்றது சரிதானே? தெய்வத்தை போல நம்மை வேற யாராலும் பாதுகாக்க முடியாது. எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் ஒரு முறை ஒரு இரவு நேரத்தில் என் நிலை, என்னுடைய ஞாபகம் சரியானால் சேலத்து பக்கத்தில் திருச்செங்கோடுங்கிற ஒரு இடம் நினைக்கிறேன். ஒரு நாள் சனிக்கிழமை இரவிலே கன்வென்ஷனை முடித்து விட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் அங்கிருந்து காரை எடுத்திருப்பேன். யாத்திரை செய்து வரணும். காலை ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய வார்த்தையை சபைக்கு கொடுக்க அல்லது சபையில் ஆராதனை நடத்தணும். அதுக்காக நான் வேகமாய் புறப்பட்டு வருகிறேன். அன்னைக்கு 4 நாட்கள் ரொம்ப டயர்டு. தொடர்ந்த ஊழியங்கள், தொடர்ந்து பயணங்கள் இருந்தாலும் எப்படியாகிலும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணுமே என்று சொல்கிற ஆதங்கத்தில் வேகமா டிரைவ் பண்ணி வந்தேன்.
ஒரு திண்டுக்கல்லுக்கும் கரூர் இந்த இதுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல வேகமாய் பயணித்து கொண்டு வந்தேன். எப்படியும் வேகமா, எப்படி வேகம் என்று சொன்ன 140+ தான் நம்ம வண்டி சாதாரணமா பயணிக்கும். அப்ப வேகமா இரவிலே பயணித்து வந்தேன். கண்ணு தூங்கிட்டு அப்போ ரோட்டை விட்டு வண்டி என்ன செய்திருச்சு, கீழே இறங்கிட்டு. நான் பொதுவாக ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு கால் ரொம்ப நேரம் நம்ம நின்று ஊழிய செய்யறதா, அதுக்கு பயந்து குரூஸ் லெவல்ல லாக் பண்ணி வச்சிருப்பேன். அப்படியே 140னா 140ல போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரமானாலும் அப்படி போகும். இரவு நேரங்கள் ஆனதுனால ஏத்தால வண்டியும் வராது, அது பாட்டு போகும். திடீர்னு நினைச்சது என்ன தெரியாம தூங்கிட்டேன். பார்த்துக்கிடுங்க, இது ரோட்டை விட்டு வண்டி கீழே இறங்கிருச்சு. இறங்கி கொஞ்சம் தூரம் போன இது மாதிரியே நம்ம அந்த பழைய சர்ச் இருக்குல்ல, இந்த இவ்வளவு தூரத்துல அந்த ரோடு என்ன செய்யுது, இப்படியே வந்து ஒரு பாலத்துக்காக என்ன செய்யுது, இப்படி கட்டாகி குறுகுது. அந்த மண் ரோடு கட் ஆகுது, அந்த மண்ணு கட் ஆகுது, வெறும் கீழ் ரோடு மட்டும் லெவலா போகுது. இது எனக்கு தெரியல, நான் கண்ணு தூங்கிட்டேன். ராத்திரி எப்படியும் ஒரு தோத்திரம் நடுஜாமம் கழிஞ்சிருச்சு. நல்ல தூக்கம் வருகிற நேரம், வெகு தூர யாத்திரை, நல்ல களைப்பு. நான் தூங்கிட்டேன், எனக்கு தெரியாது. வண்டி ரோட்டை விட்டு இறங்குனதே தெரியாது. ஆனா வண்டியில யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். அதே நேரத்தில் திடீர்னு சொல்லி என்னுடைய வலது காலின் தொடையில பயங்கரமான, உண்மையிலே அந்த அடியெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலும் என் உடம்பு கூசும். பயங்கரமா வேகமாய் ஒரு கை வந்து பட்டார்னு அடிக்குது. இந்த இடத்துல வலதுக்கே வேகமா அடிக்குது. இப்ப அடிச்சாலும் எனக்கு அந்த அடியை நினைச்சா எனக்கு அவ்வளவு வலியா இருக்கும். தோத்துறோம். அந்த அடி யாருமே இல்லை என் வண்டியில. அடி விழுந்துருச்சு தொடையில. அடி விழுந்த உடனே கண்ணை திறந்து பார்க்கிறேன். ரோடு என்ன செய்யுது, அந்த சைடில் வச்சிருப்பாங்கல்ல அந்த கம்பி, அது வந்து என்ன செய்யுது, இப்படியே வந்து உள்ள கட்டாகி சுருங்குது. இதே மாதிரி நான் போவேன் அப்படின்னா இன்னும் ஒரு 50 ஒரு இவ்வளவு தூரம் இருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க, அன்னைக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. மறுமுறை போகும் பொழுது அந்த இடத்தை கண்டிப்பா பார்த்துன்னு போனா ஒரு 40-50 அடிக்கு கீழே ஒரு பெரிய வாய்க்கால். அது எனக்கு தெரியல. அதை கழிச்சு அப்பாட்டு பெயருக்குமா இருந்து தோத்துற அந்த அடி கிடைச்சோடனே டக்குன்னு கண்ணை திறந்தேன். எனக்கு முன்னால ரோடு சுருங்கிறத பார்த்தேன். என் வலது பக்கம் வண்டி இல்லை, வண்டியை நிமித்திட்டேன். ஏதோ தேவ கிருபை. அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னால எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு வேகத்துல வேகமான பயணம், அந்த வண்டியெல்லாம் அவ்வளோ டக்குன்னு கட் பண்ணி பிரேக்கெல்லாம் அடிக்க முடியாது. சரி, அந்த நேரத்தில் கண்ணு அப்புறம் தூக்கம் வரல, நல்ல வெளிச்சமாயிருச்சு, கண்ணெல்லாம் தெளிவாயிட்டேன். வண்டியை லெவலாகி வந்தா எனக்கு வலி வந்து மாறவே இல்லை. அந்த அடிச்ச வலி இன்னைக்கும், அதாவது தானே சொல்றேன், அது சாதாரண அடி அல்ல, ஒரு பலத்த ஒருவருடைய அடி. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அடுத்து காரை விட்டு கீழே இறங்க முடியாது. அந்த அடி அவ்வளவு பலமான அடி. வர வழியில் சரி கொஞ்சம், அதுக்கு பிறகு எங்க தூக்கம் வர, அது வேற. அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில இங்க வந்து பேண்ட கலத்தணும்னா அந்த அடிப்பட்ட இடத்துல பேண்ட கலத்த தொட முடியாது. ஒரு அந்த வாரங்கள்ல ஒரு 4-5 நாளைக்கு என்னால சோப்பு அந்த இடத்துல போட முடியாது. என் வண்டியில யாருமே இல்லை, யாருமே கிடையாது. என்ன அடிச்சது யார்? என்னை அடித்தது யார்? இது ஒரு பாஸ்டர் மாட்ட நீங்க வந்தா எப்பமாவது பார்த்தா கேட்கலாம். ஒரு பேண்ட் போட முடியாது. மறுநாள் ஆராதனைக்கு வேட்டி கட்டிட்டு நின்று பிரசங்கம் பண்ணி இருக்கேன். அவ்வளவு அடி, அந்த இடம் அவ்வளவு வலி. எனக்கு ஒரு வாரத்திற்கு வலது கால் ஊன முடியாது. வலது காலை இப்படி தூக்கி புல்பீட்ல அந்த படியில வச்சுட்டு தான் நின்று பிரசங்கம் பண்ணணும். என் கூட யாரும் இல்லையம்மா. என்ன அடிச்சது யாரு? என்ன எழுப்பி விட்டது யாரு? நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி தானே. என்னைக்கும் செத்திருக்கணும் இல்ல. நான் தானே சொல்றேன். நம்ம சாதாரணமா தேவன் பாதுகாப்பார்னு சொல்லிட்டு போகிறதுல அர்த்தமே இல்லம்மா. நம்ம சாதாரணமா பிரசங்கம் பண்றோம், நம்முடைய தெய்வம் பாதுகாக்கிறவே, நம்முடைய தேவன் தூதர்களை அனுப்பி காப்பா, நம்முடைய தெய்வம் பாதைகள் எல்லாம் காப்பா. 100% சொல்லுவேன்ப்பா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பயணித்து நம்மை சிநேகித்து பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பொய் அல்ல.
ஆமை தோத்திரம். ஆபத்து நேரத்தில் அவர் என்னை காக்கும்படி, என்னை நடத்தும்படி தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அந்த வார்த்தை பொய்யல்ல. பரிசுத்தவான்கள் பலிபீடத்தில் நின்று கொண்டு சொல்லுகிற வார்த்தைகள் பொய்யல்ல, அது நிஜம். பொய்யல்ல, அது நிஜம். தேவன் நம்மோடு பயணிப்பார். அதுதான் பைபிள் சொல்லுது. அவர் அவனுக்கு பிரியமாயிருந்தபடியினால், அவன் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவனை தப்புவித்தார். அவன் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் அவனை பாதுகாத்து கொண்டார். அவன் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் தேவன் அவனை உயிரோடு காத்தார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்து நாம் வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாம் பாழாய் போவதில்லை. நாம் ஜெபித்த ஜெபங்கள் பாழாய் போவதில்லை. பாடின பாட்டுகள் பாழாய் போவதில்லை. பரிசுத்த ஜீவியத்திற்கு ஒப்பு கொடுத்தது பாழாய் போவதில்லை. என் பிள்ளைகள், நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் எந்த தேசங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையாய் வழி நடத்துகிற ஒரு தெய்வம் அல்லவா நம்முடைய தெய்வம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால அமை தோத்திரம். பவுல் பயணிக்கிற 176 பேர் கப்பலில் பயணிக்கிறாங்க. எல்லாரும் யாரை நம்புகிறாங்க? கப்பல் தலைவனை என்ன செய்கிறாங்க? நம்புறாங்க. ஆனா அந்த இடத்துல பவுல் எழும்பி சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவர் சொன்னார், என்னை ஆட்கொண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் இந்த கப்பலில் இருந்த அத்தனை பேருக்கும் நான் தயை செய்தேன் என்று. அந்த 176 பேர்ல ஒரு 75 பேரும் சத்தியம் அறியாதவர்கள் தானே, தெய்வத்தை அறியாதவர்கள் தானே, தேவ கிருபையை பாராதவர்கள் தானே. அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ஒரு மனுஷன் அந்த கப்பலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காமல்ல. அதுதான்மா சொல்றேன். இன்னைக்கு செய்தியை கேட்கிற என்னுடைய தேச சகோதரர்களுக்கு நான் சொல்லுவேன், நம்ம வீட்டுக்குள்ள ஒருவேளை ஒரு அம்மா அல்லது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அப்பா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வாலிப சகோதரி அல்லது நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க ஆவிக்குரிய சபையில போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதிப்பதும் ஜெபிக்கிறதும் உபவாசிப்பதும் முழு இரவு ஜெபங்களில் கலந்து கொள்வதும் பரிசுத்த ஆராதனை செய்வதும் சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்முடைய குடும்பங்களுக்கு அது கேவலம்னு நினைக்கிறாங்க. எப்படி பெந்தெகோஸ்துக்கு போகலாம், அது நமக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா சில தெய்வ மக்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறாங்க இல்ல, அதெல்லாம் இழுக்கல்ல, நம்முடைய குடும்பங்களுக்கு கேடகமாக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். ஆராதனை ஜெபம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆராதனை நேரத்தில் வரல, மற்ற நேரத்தில் வந்தாங்க. அப்ப நான் அந்த பையனை உட்கார வச்சு 4-5 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தோத்திரம். நானும் ஜோம் பண்றேன். அந்த பேய் அந்த பையனுக்குள்ள இருக்கிற பிசாசு பயங்கரமா ஆடிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பையனோட ஒரு பாட்டியானவங்க ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. இவன் கூட தான் வந்திருந்துச்சு. அப்போ அந்த பாட்டி அந்த ஒரு கம்பி தூணுக்கு பக்கத்தில் சாஞ்சி இருந்துட்டு இருந்து இந்த ஆடுற பேய் என்னச்சு பிசாசு பிடிச்ச பையன் அடிக்கடி இந்த பாட்டியம்மாவை பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. நானும் ஜோம் பண்றேன், இது ஆடுது. திடீர்னு அந்த கிழவியை பார்த்து இப்படிங்க. அப்ப கொஞ்ச நேரமா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, ஏதோ பாட்டிக்கும் பேரனுக்கு ஏழ்ற போல, நம்ம குடும்ப பிரச்சனையில நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு என் பாட்டுக்கு நான் ஜோம் பண்ணா, ஜெபம் கூட கூட இதால இருக்க முடியல. அந்த வேகத்தை என்கிட்ட காட்டலம்மா. இவன் இந்த பிசாசு என்ன செய்து அந்த பாட்டியம்மா மேல காட்டுது. அப்ப நான் என்னவோ நினைச்சிட்டேன், ரைட், எங்கேயோ ஒரு முன்பகை இருக்கு. கொஞ்ச நேரம் கூட ஜெபத்தை கூட்டனா இந்த பேய் இன்னும் டப்புன்னு ஓப்பனா சொல்லிருச்சு, இதெல்லாம் இவளாலே அப்படின்னுச்சு. அப்பந்தான் நினைச்சேன், ரைட்டு, பாட்டி ஏதோ வம்பிழுத்து இருக்கு போல. என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவ வீட்டுல இருந்தா சும்மா இருக்க வேண்டியதானே, எப்ப பாத்திரம் சோத்திரம் சொல்லி என்ன இந்த கிழவி இருக்க விட்டாளா? உங்கள்கிட்ட ஒரு அல்லையிலேயே எதிர்பார்த்த தப்புதான்.
பிசாசு என்ன சொல்லுது? எல்லாம் இவளால வந்துச்சு, இவ வீட்டுல இருந்து சோத்திரன் சோத்திரன் சோத்திரன்னு சொல்லி என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்க விட்டாளா, ஒன்ன பாத்துக்கான்னு. உடனே கிளவி பல்லே கிடையாது, அது பயங்கர சாதனமா இருந்து அப்பந்தான் நினைச்சேன், ரைட்டு பரவாயில்ல, நம்மளே வேண்டாம், கிளவிய பாட்டியம்மாவே போதும் போல இருக்கு. அப்பந்தான் பாருங்க, அந்த அம்மாவனுடைய ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரண் தானே. அந்த பிசாசு எத்தனை முறை அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அதனால தான் நம்ம ஒரு பாட்டி அல்லது ஒரு தாத்தா, ஒரு அன்னை, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, யாரோ ஒருத்தர் இந்த வேதத்தை கையில் எடுத்து ஆலயத்தில் போய் தேவ கிருபையில் ஆராதிச்சு நம்ம வீட்டில் வந்திருந்து தெய்வமேன்னு கூப்பிடும்போ பைபிள் சொல்லுதல்ல, தெய்வம் சிநேகிக்கிற ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள உண்டுன்னா அது பெரிய பாதுகாப்பு தெரியுமா? நம்முடைய குடும்பங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தெரியுமா? சில நேரங்களில் உங்களுடைய ஜபங்கள் அருவருத்து இருக்கலாம், சில உங்க ஸ்தோத்திரங்களை ஏளனமா சொல்லி இருக்கலாம், உங்க துதியும் மகிமையின் வார்த்தைகளும் எல்லாரும் அற்பமா நினைச்சாலும் ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்கம்மா, ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க. சிலரெல்லாம் வீட்டுக்கு வாரதே இந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிற சிலர் வீட்டுக்குள்ள கிடக்கிறதுனாலயாக்கும். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லுவாங்க, நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு ஜெப ஆலயம், இப்படி ஒரு ஜெப பறை அல்லது ஒரு சர்ச், ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், இதுக்கு அவசியம் என்ன? ஒன்னு சொல்றேன், இந்த தேசத்துல சிலரெல்லாம் இன்னைக்கு மண்ணுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த சபையிலே தெய்வ ஜனங்கள் வடிக்கிற கண்ணீரும் ஜெபமும் என்று சொன்னால் எத்தனை பேர் ஒத்து போவீங்க? நான் சொல்ல சரிதானாம்மா? தேசங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறதா? தேசங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறதா? தேசங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? நான் சொல்றது சரிதானம்மா? அல்லேலூயா. தேசங்களுக்கு நேரா கைகளை நீட்டி, ஆண்டவரே என் கிராமத்தை சந்தியும், ஆண்டவரே என் குடும்பத்தை சந்தியும், ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல் கிருபையாய் இரு, ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ மக்களும் தேசத்தில் உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும்போ அது அரண் தானே, அது பாதுகாப்பு தானே, அது அவர்களுக்கு பாதுகாப்பு தானே. அதனால தான் சொல்றேன், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க உங்க கிராமத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்க தெய்வத்தை நேசிக்கிறதும் தெய்வம் உங்களை சிநேகிக்கிறதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆத்மீகத்தை ஒரு காலம் விடப்படாது. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆத்மீகத்தை ஒரு காலம் விடப்படாது. உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய குடும்பம் நன்மையை அனுபவிக்குமானால், ஒரு தெய்வ பிள்ளையின் நிமித்தம் ஒரு தேசம் பாதுகாக்கப்படுவது ஒரு நாளும் தடை செய்யப்படத்தக்கதல்ல. அதை நிச்சயமாக என் தேவன் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், ஆமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இன்னொரு காரியத்தை சொல்றேம்மா, அநேகர் செய்கிற ஒரு தவறு கூட நான் சொல்றேன். ஒன்று, தெய்வம் அவர் நம்மை சிநேகிப்பது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லைங்களா? பாதுகாப்பு. அதே போல அவரை சிநேகிக்கிறவங்க நம்ம சிநேகிக்கிறதும் பயங்கர பாதுகாப்பு. பார்த்துக்கிடுங்க, புரியுதா இல்லையா? தெய்வம் நம்மளை சிநேகிக்கார் இல்லையா? அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதுபோல தெய்வம் இப்போ தோத்திரம், இப்ப பாஸ்டர் இருக்கிறாங்க, நான் தெய்வத்தை சிநேகிக்கிறேன், தெய்வம் என்ன சிநேகிக்கிறார். இப்ப பாஸ்டர் தெய்வத்தை சிநேகிக்கிறாங்க, தெய்வம் பாஸ்டர் சிநேகிக்கிறார். இப்போ எங்களை ரெண்டு பேரையும் ஒரே ஊழியத்தில் வச்சிருக்கிறார். நாங்கள் தம்மில் சிநேகிக்கிறோம். தம்மில் என்ன செய்கிறோம்? இப்போ தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவர்களும் தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவர்களும் தன்னில் சிநேகிப்பது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவனை நான் சிநேகித்தால், இப்போ நம்ம ஆபிரகாமின் இடத்துல தெய்வம் பேசும்போது சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. தெய்வம் சிநேகிக்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்த்து, அண்ணே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? பார்த்துக்கிடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரு ஒருவன் கிறிஸ்தவன் ஆனால் அவனை பகைக்கிறாங்க, ஒருவன் ரட்சிக்கப்பட்ட அவனை பகைக்கிறாங்க.
ஒரு ஆவிக்குரியவனானால் அவனை பகைக்கிறார்கள். ஒருவனை தெய்வம் சிநேகித்தால் அல்லது ஒருவன் தெய்வத்தை சிநேகித்தால் அவனை சத்துருவா நினைக்கிறார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, தெய்வம் சிநேகிக்கிற ஒருவனை என்னால் சிநேகிக்க முடியுமானால் அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக்கும். அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக்கும். அதனாலதான் தெய்வ மக்களுக்கு சொல்லுவேன், நாம் தம்மில் சிநேகிக்க பழகணும். ஒரு அல்லேலூயா. நான் தெய்வத்தை சிநேகிக்கிறேன், தெய்வம் என்னை சிநேகிக்கிறார் அப்படின்னு விட்டுறப்படாது. நம்ம தம்மில் என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். ஏன் அப்படின்னா, தம்மில் சிநேகம் இருக்கிறது வரையிலும் நம்ம லோத்தினுடைய குடும்பம் இருக்காங்க இல்ல, லோத்தினுடைய குடும்பம் அழைக்கப்படல. அழைக்கப்பட்டாரா? லோத்து இல்ல, ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். லோத்து என்ன செய்யறார்? கூட வருகிறார். தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிற ஒருவனோட கூட நடந்த லோத்தினுடைய குடும்பத்தை தெய்வம் வேண்டான்னா வச்சார்? தெய்வம் வேண்டான்னா வச்சார்? இல்ல இல்லையாம்மா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? லோத்தே, நான் உன்னை கூப்பிடவே இல்ல, உனக்கு அழைப்பே கிடையாது, நான் உன்னை வரவே சொல்லல, நீ வந்துட்ட, உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லல. அழைப்பு அபிரகாமுக்கு தாம்மா. ஆனா அந்த அபிரகாமை யார் சிநேகித்தா? லோத்து சிநேகித்தா. அபிரகாம் யாரை சிநேகித்தார்? லோத்தை சிநேகித்தார். அதனால அபிரகாமுக்கு தெய்வம் பங்கு வச்சப்போ லோத்துக்கும் சேர்த்துதான் வச்சார். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுதான் தெய்வ மக்களை சிநேகிப்பதனால் வருகிற ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை பைபிள் எடுத்து நம்ம தேசத்துல தெய்வத்தை ஆராதிச்சா அந்த பிள்ளைகளை தெய்வம் மக்கள் தேசம் சிநேகிக்குமானால் அது ஆசீர்வாதமாக்கும் இல்லையா? சரி, இந்த அபிரகாமை விட்டுட்டு அவர் வெளியே போறார்ல, அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? அவர் எதுக்கு போனார்? தனக்கு இருக்கிறவைகளை பாதுகாக்கத்தானே போனார். ஒரு திருவேலை குற்றியாவது பாதுகாத்தானா? நீங்க ஏன் உலக்க விழுங்கின போல இருக்குதியா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எதுக்காக அபிரகாமை விட்டு அவர் விலகி போனார்? ஏன் சில விலகி போனார்? எப்ப நமக்கு ஆஸ்தி அதிகமா இருக்கு, சேர்த்து பிள்ளை முடியல, சேர்த்து வைக்கோல் போட முடியல, சேர்த்து தண்ணி காட்ட முடியல ஆட்டுக்கு, அதனால நீ இந்த கரைக்கு போனா நான் என்ன செய்யறேன், அந்த கரைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்லாமா. அப்படி போன நீ என்ன செய்திருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் இல்ல, மேன்மை அடைஞ்சிருக்கணும் இல்ல. என்னைக்கு அபிரகாமை விட்டு லோத்தின் குடும்பம் வெளியே போச்சுதோ அன்னையிலிருந்து அவன் குடும்பம் நாசமாதானரா போச்சு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஆஸ்தி வந்திருக்கலாம், நமக்கு அந்தஸ்து வந்திருக்கலாம், நமக்கு தேவ கிருபை இருக்கலாம், இன்னைக்கு நமக்கு ஞானமும் அறிவும் சொத்தும் சுகமும் இருக்கலாம். ஆனா லோத்தே, இவ்வளவு ஆசீர்வாதம் வர்றதுக்கு காரணம் தெய்வம் சிநேகிக்கிற ஒருத்தனுக்கு பரமேண்டு நடந்ததுனாலே ஆக்கும். நான் சொல்ல சில பேருக்கு புரியுது. எனக்கு பயங்கரமா பிரசங்க அறிவாற்றல் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா ஜீவிதத்துக்குள்ள வழியை உனக்கு சொல்லித்தர எனக்கு தெரியும். நான் சொல்ல பரிசலாக்கு இல்லையா? எனக்கும் தெய்வத்துக்கும் அழைப்பு இல்லை. என்ன தெய்வம் என்ன செய்யல? அழைக்கல. ஆனா எனக்கு கூட ஒரு மனுஷன் உண்டு. அவர் தெய்வத்தால் என்ன செய்யப்பட்டவர்? அழைக்கப்பட்டவர். அந்த மனுஷனுக்கு கூட நடந்ததுனால எனக்கு இன்னைக்கு மனைவி உண்டு. அந்த மனுஷனுக்கு கூட நடந்ததுனால எனக்கு இன்னைக்கு மக்கள் உண்டு. அந்த மனுஷனோட நடந்ததுனால எனக்கு கூடாரம் உண்டு. அந்த மனுஷன் கூட நடந்ததுனால எனக்கு இன்னைக்கு வேலைக்காரர்கள் உண்டு. அந்த மனுஷன் கூட நடந்ததுனால எனக்கு சொத்து சுகம் உண்டு. அல்லாத பட்சத்தில் நான் ஆலயம் கட்டுனதில்லை, நான் பலிபீடம் கட்டுனதில்லை. சரி, லோத்தும் அபிரகாமும் சேர்ந்து நடந்தாங்களே, அவன் தன் கூடாரத்தின் அருகில் ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார்னு இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த லோத்து தனக்கென்று ஒரு பலிபீடம் கட்டினான்னு படிச்சீங்க இல்ல இல்லையா? அவன் தெய்வத்தோடு எந்த உறவும் இல்லாத ஒரு மனுஷன் தெய்வத்தோடு உறவுள்ள ஒரு மனுஷனோட சேர்ந்து நடந்தப்போ இவனுக்கு பங்கு வச்சப்போ தெய்வம் இவனுக்கும் சேர்ந்துதான் வச்சார். அதுதான் நான் மறுபடியும் சொல்லுவேன். நான் சிநேகிக்கிற ஒருவன் ரட்சிக்கப்பட்டவனானால், நான் சிநேகிக்கிற ஒருவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனானால், நான் சிநேகிக்கிற ஒருவன் தெய்வத்தை சிநேகிக்கிறவனானால், நான் சிநேகிக்கிற ஒருவன் தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவனானால் அதை விட பாக்கியம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆர தெரியுமா சிநேகிப்பனும்? உலகத்தானே ஆக்கும். தெய்வத்தை அறியாதவன, அபிஷேகம் வராதவன, பிச்சை
அடிச்சா பெய்ப்பட மாட்டான், ஆனா யாருன்னு கேட்டா முழு குடிகாரனா இருப்பான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவை ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அவை தோத்திர ஆவிக்குரிய உறவுகளை மெயின்டைன் பண்ணணும். காரணம் தோத்திர ஒரு கப்பலுக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 175 பேருக்கு ஜீவனுக்கு காரணமாச்சு. ஆனா அழைக்கப்பட்ட ஒரு ஆபிரகாம் லோத்தோடு கூட இருந்த பொழுது ஒரு குடும்பங்கிற ஒரு சரித்திரமே வந்துச்சுல்லம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க. சிலரெல்லாம் இப்படிதாம்மா, தலைமறந்து என்ன தேய்ப்பனும், தலைமறந்து என்ன தேய்ப்பனும். நான் ஓப்பனாவே சொல்லிடுவேன். சில சபைகளுக்கு வந்து சேரும்போ அடுத்த நேரத்துக்கு ஆகாரம் இருக்காது, அடுத்த நேரத்துக்கு ஒரு மாற்று வஸ்தனை இருக்காது. அப்படி வந்து சேருவனும் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஊழியக்காரனும் ஊழியக்காரிகளும் தெய்வ மக்களும் சேர்ந்து உபவாசம் பண்ணி கண்ணீர் பிடிச்சு ஜோம் பண்ணி தெய்வ கிருபையில காத்து கிடக்கும்போ குடும்பம் பச்சை பிடிக்கும், குடும்பம் தெய்வ கிருபையில வரும். இப்போ ஒரு பவனமாச்சு, இப்போ ஒரு வீடு வேலையாச்சு, இப்பொழுது வேலையாச்சு, மக்களுக்கு நல்ல படிப்பாச்சு, கொஞ்சம் அந்தஸ்து கூடின உடனே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நம்ம பாஸ்டருக்கு வயசாகும், பல்லு விழும். இப்போ ஸ்தோத்திரம்னு சொன்னா தோத்திரம்னு கேட்கும். காரியம் பிடி கிடைச்சா ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ நல்லாவே இல்லை, உங்களுக்கு மனசிலாவில்லையோ? ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ மனப்பூர்வம் சொல்லாததா இருக்குமோ? ஒருக்கி விட சொல்லுங்க. அப்போ மனப்பூர்வம் இல்ல, ஒருவேளை கிரகிச்சு இருந்ததா இருக்கும். ரொம்ப கிரகிக்கண்டாங்க கேட்டா ஒருக்கி விட ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன நடக்கும் நான் சொல்லுதேன். இப்போ பாஸ்டருக்கு வயசாச்சு, பழையது போல பாட்டு இல்லை, பழையது போல ஆராதனை இல்லை, இப்ப முன்னால இருந்த அனுபவங்கள் இல்லைன்னு வைங்க. இப்ப பலருக்கும் சபையை விட்டு போகலான்னு உண்டு, ஊழியரை விட்டு போகலான்னு உண்டு. பழையது போல இப்போ தோத்திர சபையோடுள்ள உறவு கூட இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆச்சு இல்லையா? கொஞ்சம் ஸ்டாண்டர்டு. முன்னாடி அயன் பாக்ஸ் கிடையாது, இப்போ ஆளுக்கு ஒரு அயன் பாக்ஸ், ரூமுக்கு ஒரு அயன் பாக்ஸ். இப்போ சூடாதான் சட்டை போடுது, முன்னால புட்டு மட்டும்தான் சூடாதுன்னு இப்போ புட்டு குழலும் சூடா போட தொடங்கிச்சு. இப்போ சில நேரங்களில் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உபதேசங்களை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அவர் ஸ்டாண்டர்டா பேசலாம் இல்லையா? பலருக்கு இப்போ உள்ளதான் பழைய கஞ்சிக்கம் எல்லாம் மறந்து புட்டுக்க ஞாபகம் வந்த பிறகு கொஞ்சம் ஸ்டாண்டர்டு தேவைப்படுது. நீங்க கொள்ளலாம் ஒரு இல்லையா சொல்லுங்க. மோசம்தான் ஒருக்கையோட சொல்லுங்க. அப்போ இப்போ நமக்கு என்ன தோணும் தெரியுமா? பழசெல்லாம் மறந்து ஒன்னு தனியா இறங்கி போலான்னு தோணும். தோத்திரம் நமக்கு இயல்பானவர்களை தேடிக்கொள்ளலாம்னு தோணும், தனக்கு பிடித்த போதகர்களை தேடிக்கொள்ளலாம்னு தோணும், கொஞ்சம் ஆடம்பர ஜீவிதத்துக்கு போலாம் போல தோணும். பாருங்க, அவையெல்லாம் இப்படி எல்லாம் போட்டு இருக்கணும், நமக்கு ஒண்ணு போட்டா அவைய என்ன கஷ்டப்படலையா, அவைய நல்லா தானே இருக்கணும். தோத்திரம் நமக்கு ஒரு 1/2 கிலோ போல சேர்க்கலாமா இருந்து அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், இது லோத்தனுடைய சுபாவமாக்கும், ஜீவிதம் தொலைஞ்சு போகும். இப்போ ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ நல்ல பிள்ளை, உங்களுக்கு தமிழ் மனசிலாவது, உங்களுக்கு தமிழ் மனசிலாம். ஏன் தெரியுமா? இந்த நிலைதான். ஏன்னா அபிரகாமை விட்டு லோத்துக்கும் அபிரகாமுக்கும் இடையில் மனஸ்தாபம் இல்லை. 2 வேலைக்காரர்கள் இடத்துல என்ன இருந்து மனஸ்தாபம் இருந்து. சரி, வேலைக்காரர்கள் லோத்து விட்ட போய் சொன்னாங்க இல்ல நமக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு. அத மாதிரி அபிரகாமின் வேலைக்காரர்கள் அபிரகாம்கிட்ட வந்து சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆனா இந்த அபிரகாம் இந்த மனஸ்தாபத்தை பெரிய பிரச்சனையை நினைச்சேயல்ல. ஆமா, தோத்துறோம். லோத்துனாலதான் ஒத்து போக முடியல. அபிரகாமால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஒத்து போகவும் முடிஞ்சிச்சு, விட்டு கொடுக்கவும் முடிஞ்சிச்சு. ஏன்னா அழைப்பு இருக்கிறவனால எங்கேயும் நிக்க முடியும், யாரோடையும் வாழ முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அழைப்பு இருக்கிற மனுஷனால எங்கேயும் இருக்க முடியும், யாரோடையும் வாழ முடியும். அதுதான் ஆபிரகாம் விட்டு போகணும்னு விரும்பல, லோத்து தான் விட்டு போகணும்னு விரும்பினார். அதனால இப்ப என்ன செய்தார்? விட்டு போனார்லம்மா. அதுக்கு பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னாச்சு? தன் பிராணனை காக்க அவரால் முடிஞ்சிச்சா? தன் குடும்பத்தின் மேன்மையை காக்க அவரால் முடிஞ்சிச்சா? தன் பிள்ளைகளுடைய மானத்தை காக்க அவரால் முடிஞ்சிச்சா? தன் மனைவியின் பிராணனை காக்க முடிஞ்சிச்சா?
இல்ல. ஏன் தெரியுமா சகோதரா, நீ இவ்வளவு தூரம் உயர்ந்தது உன்னுடைய மிடுக்கு கொண்டல்ல, உன்னுடைய திறமை கொண்டல்ல, உன்னுடைய தாளந்து கொண்டல்ல. உனக்கு கூட ஒருத்தன் வழி நடந்ததுண்டு. அவன் தெய்வத்தால் சிநேகிக்கப்பட்டவனாக்கும். அல்லேலூயா. நம்ம கூட அபிரகாம் லோத்துக்கு கூட ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் என்ன செய்தார்? டிராவல் பண்ணினார். அந்த மனுஷன் யாரு தெரியுமா? அவன் தெய்வத்தால் சிநேகிக்கப்பட்டவன். ஏன்னா இந்த மனுஷன் தானே சொல்றார், என் சிநேகிதனாகி அபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. அப்ப தெய்வம் சிநேகிக்கிற ஒருவனை சிநேகிச்சதுனால லோத்தனுடைய குடும்பம் அந்த அபிரகாமோடு இருக்கிறது வரைக்கும் அவங்க குடும்பம் ஆசீர்வாதமா தானே இருந்து. அதனால எல்லா தெய்வ மக்களுக்கு நான் சொல்லுவேன், அநேகர் இப்போ ஆலயத்தை விட்டு இன்னொரு ஆலயம், ஆராதனைகளை விட்டு இன்னொரு ஆராதனை, போதகர்களை விட்டு இன்னொரு போதகர், இப்படி தேடி போகிறது இந்த காலத்துல ரொம்ப பேஷனா போச்சு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, லோத்தனுடைய நிலைமை வராதிருக்கும்படி உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன். தேவன் நம்மை வைத்த ஸ்தானங்களில் நிறைய இருக்கும், குறைவும் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், இருள் இருக்கும், அன்பு இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் இது எது இருந்தாலும் சரி, உங்கள் மேல் தேவ கிருபை இருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லுதேன், பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி இந்த கன்வென்ஷன்ல தெளிவா என்னை கொண்டு கர்த்தர் பேசுறத ஐ ஃபீல் தட் நான் உணரத்தான் செய்கிறேன். ஆமே, தோத்திரம். சிலர்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது அவங்க ஜெபத்தினாலே இல்லப்பா, ஏதோ சில தெய்வ மக்களோட அவன் இணைஞ்சிருக்கிறதுனால. சிலருடைய இருதயத்தோடு சிலர் இணையும்போ இவனுக்கு வருகிற நன்மைகள் அவனுக்கு வரும். அதனால நம்முடைய இருதயம் ஆவிசியம் இல்லாத அறுக்க கூட என்ன செய்யப்படாது, இணையப்படாது. அதானே சொல்லு, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன செய்யாதீங்க, தொடாதிருங்க. இப்போ என்னுடைய சத்தத்தை கேட்கிற சில தெய்வ மக்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இந்த ஆளு என்கிட்ட பயங்கர சிநேகம், இந்த ஆளு என்கிட்ட பயங்கர சிநேகமா இருந்தது, அவ பெந்தகோஸ்து கோயிலுக்கு போன பிறகு என்னகிட்ட பழையது போல இல்லை அப்படின்னு நீங்க விரோதிக்கலாம், ஒருவேளை வருத்தப்படலாம். எங்க பைபிள் சொல்லுது, தெய்வ மக்கள் தெய்வ மக்களோடு இருதயம் செய்யணும். ஆனா அருகிட்ட என்ன செய்யப்படாது, சண்டை போடப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்க ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு சகோதரி என்ன பயங்கரமா விரோதிச்சா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு பிள்ளை அவன் சிநேகிச்சான். அது எனக்கு தெரியாது. இவன் என்ன செய்தா, அவ்வளவு கஷ்ட காலத்துக்கு நம்ம கூட்டத்துக்கு வர தொடங்கினா. கூட்டத்துக்கு வந்தப்ப நாம் பிரசங்கம் பண்ணி தோத்துறான். அவளுக்குள்ள மனசார ஒரு மாற்றம் வந்தது. இனி இந்த நாரப்ப வேண்டான்னு அவ தீர்மானிச்சான். அவ என்ன செய்தா, தீர்மானிச்சான். இது நமக்கு தெரியாது. அவளுக்கு தலையில நான் கை வைக்கவோ, மகளே அவன் வேண்டான்னு சொல்லவோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா நான் பாவம் இல்லையே, இது எனக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு பயங்கர கோபம். இவளை பல முறை கோயிலுக்கு போகப்படாதுன்னு இவன் சொல்லி இருக்கான். என்னவோ தெய்வ கிருபை அந்த பிள்ளை அவன் சொல்லி கேட்கல. இது ஆண்டவருக்குள்ள வந்து தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஆராதனை நடக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை அந்த பிள்ளையின் மேல் வந்து ஆண்டவர் அந்நிய பாஷை அடையாளத்தோட என் பிள்ளைய தெய்வம் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினப்போ அதுக்கு பிறகு ஜெப ஜீவிதம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியத்தில் தோள் கொடுக்கிற பிள்ளை. காலையிலையும் சாயந்தரத்திலையும் அன்னைக்கு ஒரு சின்ன ஓலை செட்டு தான் இருந்து பிள்ளை வந்து முழங்கால் போடு அழுது தெய்வ கிருபையில வந்தப்போ அவனை முழுவதும் உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சான். பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சப்போ இவனுக்கு என்ன அடிக்கணும், நான் அவளை மாற்றி போட்டேன்னு. சகோதரா, ஆறு நினைச்சு ஆரை மாற்ற முடியுமா? தெய்வம் இல்லையோ மாற்றணும். அல்லேலியா சொன்னா நல்லா சொல்லணும். இந்த வஞ்சகம் பிடிச்ச அல்லேலியா சொல்லப்படாது. ஏன்னா அல்லேலியா எனக்கோ கிருபாசனம் பாஸ்டருக்கோ சொல்லியதல்ல, இது தெய்வத்துக்கு சொல்லியதாக்கும். அதனால நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு வந்து நல்லா சொல்லணும். இப்போ ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மத்தியானம் இல்லையா சாம்பார் வச்சு சோறு தின்னியா? நான் கண்டேனே. அப்ப இப்போ ஒரிக்க கூட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ இருக்கட்டும். மணி என்னாச்சு? மணி 9 ஆச்சு. ஆமை தோத்திர. நாம் பிரசங்கம் பண்ணாம இதெல்லாம் ஆறு பிரசங்கம் பண்ணவா? நான் தான் பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயற்பியல் எல்லாம் எனக்கு பேச தெரியாது, வாழ்வியல் பேச தெரியும்.
அப்ப இங்கே அம்மை தோத்திரம் அந்த சகோதரியை ரட்சித்து தெய்வ கிருபையில தெய்வம் இல்லையா கொண்டு வந்தார். மாற்றுகிறது நம்ம இல்லையே, தெய்வம் இல்லையா மாற்றினார். அவனுக்கு பயங்கர விரோதம். இனி இந்த ஊழியம் இருக்கப்படாது, இனி இவன் இருக்கப்படாது, இனி தோத்திரம். கடைசியில விரோதம் கூடி கூடி அது எங்கூடிய போச்சு. எப்படியும் ஆண்டவர் பிள்ளைய பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் அவளுக்கு தங்கச்சிக்காருக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தேன். அவனுக்கு லவ் லெட்டரு அம்மை ஒரு நாள் நான் ஆஸ்பத்திரியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 7 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து, அப்போ தோத்திரம் ஒரு நாய் குறுக்க சாடிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து வரும்போது ஒரு சொப்பனம் கண்டு வந்தேன். தங்கச்சியை கூப்பிட்டு அவளுக்கு தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டேன், மக்களை உனக்கிட்ட ஒரு பேப்பர் ஒரு ஆள் தந்ததை சொப்பனத்தில் கண்டேன், அந்த பேப்பரை கொண்டு வான்னு கேட்டேன். பரிசுத்தாவியான நல்ல தெய்வம் இல்லையா? கேட்டார். அதான் இல்ல, இது கொண்டு வா பார்ப்போம். கடைசியில் பேப்பரை பார்த்தா, நீ என்னை சிநேகிக்கவில்லை என்றால் நான் செத்து போவேன். யாரு சொல்லியிருக்கா? அவன் தான் எழுதியிருக்கான். உடனே நான் சொன்னேன், மக்களே நீ அவனை கட்டுனா டெய்லி சாவுவேன், நீ அவனை கெட்டலைங்க, அவன் ஒரு நாள் தான் சாவுவான். டெய்லி சாவது கொள்ளாமோ ஒரு நாள் சாவது கொள்ளாமோ? அது ஒரு நாள் சாவது தான் கொள்ளலாம். அப்போ அவன் சாவட்டு, உனக்கு இந்த பேப்பர் வேண்டான்னு வேண்டாம். சரி அப்படிதான். ஆனா ஒண்ணு, அவன் சாவல்ல, அவன் கள்ளை, அவன் சாவல்ல. சித்திக்கும் கொடுப்பான், பெரியம்மையும் கொடுப்பான், கிடைச்சமோளுக்கும் கொடுப்பான், அவங்களை தோற்ற. அதுதான் உலக சிநேகம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய இருதயம் துன்மார்க்கனோட அல்ல சேர வேண்டியது. துன்மார்க்கனோட சேரும்பம் குடும்பம் நாசமாகும், ஜீவிதம் நாசமாகும், படிப்பு நாசமாகும், தெய்வ கிருபை நாசமாகும், நம்ம கனம் நாசமாகும். ஆனால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோட அபிஷேகம் பெற்றவன் சேரும்போ லோத்துக்குண்டானதை தெய்வம் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சார் இல்லையா? அதனாலதான் நான் எப்பொழுதுமே நான் ஓப்பன் மீட்டிங்ல பேசுறேன்னு எனக்கு தெரியும், லைவ்ல இந்த பிரசங்கம் போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பேசாம வேற எவன் பேசுவான்னு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, தெய்வம் ஒருவன் மேல் பிரியமா இருக்கிறார். அந்த பிரியமாய் இருக்கிற அந்த மனுஷன் மேல நானும் பிரியமாய் இருக்கும் பொழுது அவனை சிநேகிக்கிற தெய்வம் என்னை சிநேகிப்பார். அல்லேலூயா, புரியுதா இல்லையா? அப்ப நம்முடைய கிராமத்தில் இயேசுவை ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைய விரோதிக்க அல்ல வேண்டியது, சிநேகிக்க வாக்கம் செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரிய, ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ மக்களை விரோதிக்க அல்ல செய்ய வேண்டியது, பழிக்க அல்ல செய்ய வேண்டியது, வழிய அடைக்க அல்ல செய்ய வேண்டியது, பைப்பு மூட்டை பிடுங்க அல்ல செய்ய வேண்டியது, அவனுக்கு விளக்கி போற வழியில கல்லவரைக்கு போட வேண்டியது அல்ல செய்ய வேண்டியது. அவனை சிநேகிக்கணும். ஏன் தெரியுமா? அவனை சிநேகிக்கும்போ அவனை சிநேகிக்கிற தெய்வம் உன்னை சிநேகிப்பார். ஏன் தெரியுமா? தெய்வத்தை சிநேகிக்கிற அல்லது தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுவான். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லும். நான் ஜெபிக்கிற இருக்கிற நேரத்தில் எங்க போஸ்ட் எனக்கு தபால் கொண்டு வருகிற சகோதரியாக்கும் வரும், அதுக்கு வர ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னுடைய அமை தோத்திர எனக்கு உதவி செய்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே, அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மேடு பள்ளம் நிறைஞ்ச இடத்துல அந்த பிள்ளை வருது. ஒரு நாள் எங்க கேம்பஸுக்கு வரும் பொழுது அவன் என்ன செய்தரப்படாது, அவளுக்கு வருத்தம் வந்துவிடக்கூடாது. நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணும் பொழுது எல்லாருக்கா ஜோம் பண்ணுவேன். ஆமா அமை தோத்திரம். அதனால ஒரு கடிதம் உண்டுனால அந்த பிள்ளை கொண்டு வரும். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளை எல்லாருக்காக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பலன் இல்லையா? அப்படி ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பலன் இல்லையா? நம்முடைய தேவ மக்கள் ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பலன் இல்லையா? நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு பலன் இல்லையா? ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் சிநேகிக்கிறவன் இல்லையா? ஒரு தாவீதினுடைய பின் சந்ததியினிடத்தில் சொல்றார், தாவீதின் நிமித்தம் அப்படி சொல்றார். அபிரகாமினுடைய சந்ததியினிடத்தில் சொல்றார், அபிரகாமின் நிமித்தம். இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? என்னுடைய சந்ததிய தெய்வம் ஆமை தோத்தர் ஆசீர்வதிக்கும்போ என்னை நினைக்க தேவன் கிருபை தருவாராக. அப்படி நம்ம வாழணுமா இல்லையா? அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுகிறது
ஆமே தோத்திரம். ஆமே தேவன் தப்புவிக்கிறார். தேவன் யாரை தப்புவிக்கிறார்? ஆமே தோத்திரம். தேவன் யார் மேல் பிரியமாய் இருக்கிறாரோ. அப்ப இன்றைக்கு ராத்திரி வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் ஒன்று கற்றுக்கொள்கிறேன். தெய்வம் ஒருவனை சிநேகித்தால் அவன் குடும்பத்தின் மேல் ஒரு தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயம் காணப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காணப்படும். அது மாத்திரமில்லை, இன்னைக்கு உங்களை நான் எழுப்பி விடல, நேராச்சு, நாளைக்கு நான் வரமாட்டேன், நாளைக்கு நல்லா இருக்கும் செய்தி. நல்ல சிநேகிதன். ஆமென். கர்த்தருக்கு சில சிநேகிதர்களை தந்திருக்கிறார். அதில் அவரும் ஒருவர் நல்ல ஒரு தேவ மனுஷன். வருகிற 3 நாள் நல்ல வேதத்தின் ஆழங்களை படிப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்தெல்லாம் அழகா பேசுவார். அந்த மனுஷனுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். நாளைக்கு டிரான்ஸ்லேஷன் உண்டா பாஸ்டர்? யாரு டிரான்ஸ்லேட் பண்ணுவா? யாரு பண்ணினாலும் சரி, அவர் பாடும்பம் கூட பாடப்படாதுன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு வியாதி, அந்த மனுஷன் பாடுகாரனா விட வேண்டியதானே. நீங்க ஏன் பெண்ணால போய் கிடந்து ஜவ்வளுக்குதியா? அவன் டி மேஜர்ல பாடுவார், இல்லை எஃப் மேஜர்ல அவர் பாடுவார். இவங்க 8ஆம் 2ஆம் கட்டையில கடந்து தர இழுக்குது. ஆமே தோத்தர். நான் ரொம்ப லைவ்ல பார்த்துருக்கேன் நம்ம ஏரியாவில். தொடப்படாது மக்களே. அப்படி யாராவது பாடுனா மைக்கை இறக்கி வைக்கணும்னா நாளைக்கு நான் சொன்னேன்னு சொல்லு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், அவர் அழகாக தமிழ் பாட்டு பாடுவது அவருக்கு பயங்கர பிடிக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணனா தோத்திரம். தமிழ் பாட்டு பாடுவது அவருக்கு பயங்கரமா பிடிக்கும். அவர் ரசிச்சு பாடுவார். உடனே நம்ம ஆளுக்கு மேய்க்கிறது எந்த காலத்திலும்னு தொடங்குவேன். உடனே அவர் நிறுத்துவார். அந்த தவறை நம்ம என்ன செய்யப்படாது. இவ்வளவு சொல்லணும்னு கொஞ்ச நாளா மனசுல வச்சிருந்தேன். காஞ்சிரோடு கன்வென்ஷன்ல இருந்து இதை பரமத்தினாலதான் இருந்தேன். ஆமை தோத்திர கூட நின்று பாடி தள்ளுனதை நான் கண்டேன். அண்ணில இருந்து இவ்வளவு சொல்லணும்னு கொண்டு நடந்தேன். என்னால முடிஞ்சதை வச்சு மதியாக்கியாச்சு. ஜோர் அவர் கைத்தட்டு கொடுங்க பாப்பல. நான் சொல்ல மாதிரி சொல்லுவா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரியில நான் தேவன் என் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் தேவனின் குடும்பத்தை என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வா? சரியாம்மா? ரெண்டாவது, தெய்வம் நம்மளை சிநேகிக்கிறதுனா இன்னொரு அடையாளம் இருக்கு. அதையெல்லாம் சொல்ல வேணாம், சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் உங்களை ஜெபத்தில் நடத்தி நான் விட்டுறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தெய்வம் நம்மேல பிரியமாய் இருக்கிறார் என்பதற்கு ரெண்டாவது ஒரு அடையாளம் சொல்லட்டா? சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வாக்கியத்தை பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே என்னல மயக்கமா ஆக்கியாத்த 100 பயமா இல்லையால? சரி போட்டு விடு. பாஸ்டர்மா இன்னைக்கு சொல்லிவிட்டு நீர் அங்கே போய் யாரையும் திட்டப்படாதுன்னு இப்படியே சொல்லிவிட்டு கூட்ட வருகிற வழியில், காருக்கு வர வழியில் சொல்லி யாரையும் திட்டப்படாதுன்னு ஒரு நாள் தான் உண்டு. வினைகளை உண்டாக்காம வந்து சேரணும். நீ பயங்காட்டி போட்டியா நீ? சரி இருக்கட்டு. கொஞ்சம் தள்ளி வச்சுபடி ஆகும். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஒரு முறை கூட சொல்லுங்க. தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை. அந்த வார்த்தை சொல்லுது, அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் நான் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினப்போ தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஏம்மா தோத்திரம். பிறந்த நாள் முதல் பெற்று வளர்த்தி ஆளாக்கி சுக துக்கங்களில் கூட இருந்து வளர்த்தி விட்ட பிள்ளை நம்ம சொன்னா கேட்கல. நம்ம சொன்னா அநேக நேரத்தில் கேட்கல. கூட பிறந்த சகோதரங்க சில நேரத்தில் நம்ம சொன்னா கேட்கல. சொன்னா கேட்கல. ராத்திரி பகல உபவாசம் பண்ணி அழுது அவர்களுக்கு ஒரு ஜீவிதம் வாங்கி கொடுத்த விசுவாசி நம்ம சொன்னா கேட்கல. ஆனா அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் நான் ஒரு கஷ்டத்தில் போய் அவருடைய பாதத்தில் இருந்து அப்பா பசிக்குதுன்னு சொல்லப்போ என் சத்தத்தை அவரு இல்லையா? இவ்வளவு பாக்கியம் இல்லையா?
இது போல ஒரு தெய்வம் இல்லடா. இந்த உலகத்தில் 1000 தெய்வங்கள் ஒன்று யாரு சொன்னாலும் நான் செவி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் அப்பனை போல இந்த உலகத்தில் எவனும் இருக்க முடியாது, எவனும் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் என் சத்தத்தை கேட்கலையே, என்னை சிநேகிக்கிற ஒருவன் என் சத்தத்தை கேட்கலையே. ஆனா என்னை மண்ணினால் உருவாக்கின, தன் உருவத்தை கொடுத்த, தன் சாயலில் என்னை படைத்து, தன் ஜீவ சுவாசத்தை எனக்கு தந்து, எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து, இன்றைக்கும் எனது வாழ்வுக்காக பரிந்து பேசுகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நான் வேதனையோடு அவருடைய ஆலயத்தில் போய் நின்று, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கேட்டா, அடுத்த நிமிஷத்தில் அவருடைய உதவி, அவருடைய பதில், அவருடைய இரக்கம் என் குடும்பத்தில் வருதே. நான் சொல்ல தெரியுதா இல்லையா? இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன். பஸ்டையா, என் ஜபத்துக்கு அப்பா பதிலளிக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு மேன்மை இல்லை. அவர் யாருமா இந்த எளியவனுடைய ஜபத்தை கேட்கறதுக்கு? அவர் யாருயா? நான் சொல்லி அவர் கேட்கறதுக்கு அவர் தெய்வம் இல்லையா? அவர் தெய்வம் இல்லையா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறாரே, அவர் தெய்வம் இல்லையா? என் ஜபத்தை அவர் கேட்கணுமா? என் ஜபத்துக்கு அவர் பதில் தரணுமா? அல்லேலூயா. எத்தனையோ மனுஷர் இந்த 28 வருஷத்துல நான் பார்த்திருக்கேம்மா. ஆமே தோத்திரம். சில நேரங்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அருமையான 2 பிள்ளைகளை கொண்ட ஒரு சகோதரன். அவருக்கு வயசு ஒரு 40 வயசு இருக்காது பாருங்க. படுத்த படுக்கையாக இருந்த ஒரு சகோதரி. அந்த குழந்தைகள் தகப்பனா மரணப்படுக்கையில் இருந்தான்னு கூட தெரியாம அவனை சுற்றிலும் கட்டளை சுத்தும் ஓடிக்கிட்டே இருந்து, இளம் பிள்ளை, அவன் இளம் பிள்ளை. ஆனா அன்னைக்கு அம்மை தோத்தர் அவன் கட்டில் பக்கத்துல போய் இருந்தப்போ டாக்டர் சொல்லி இருக்காங்க, இனி அவனை ஒண்ணு செய்ய முடியாது, அவனை கொண்டுகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். தோத்தர் அந்த ஏழ்மையான அந்த சகோதரி மட்டும்தான். அவ கட்டில் கால் பக்கத்தில் பெய்யிருந்து அவன் தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடிச்சோம். எத்தனையோ பேருக்கு வடிக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த பிள்ளைகிட்ட, ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் குடிகாரனா இருந்தவன், அவன்கிட்ட போய் இப்போ நீ மனம் திரும்பி நீ என்னால சொல்ல எனக்கு தெரியல, அந்த சகோதரிட்டே உன்னை நேசிக்கிறாருமான்னு சொல்லி அந்த கட்டளை பிடிச்சுக்கிட்டு, அப்பா ஒருவேளை அவனிடத்தில் நீதி இருக்குதோ இல்லையோ, அவனிடத்தில் அவனுக்கோ மேல அன்பு இருக்கோ இல்லையோ, ஒரு தேவ மனுஷனா உம்மிடத்தில் இரக்கம் கேட்கிற ஒருவனா நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, என் கண்ணீரை கண்டு எனக்கு அவனை உயிர் பிச்சையை தாங்க. இந்த 2 குழந்தைகள் இவன் செத்து போனா அம்மை தோத்தர் அப்பாங்கிற சத்தத்துக்கு அர்த்தமில்லாம வளரும் ஆண்டவரேன்னு கட்டல் கால பிடிச்சு அழுதனப்போ அவனு தெய்வம் எழுப்பி இன்னைக்கு வெளிநாட்டில் அவனை வேலை செய்ய வச்சார். சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஏம்மா நான் ஜோம் பண்ணி அவர் கேட்கணுமாண்ணே, நம்ம ஜோம் பண்ணி அவர் கேட்கணுமாண்ணே, அதுக்கு அவசியம் இருக்காப்பா இல்லையே. ஆனா அவர் என்னை சிநேகிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த எளியவனுடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறார் பாத்தியா, கேட்கிறார் பாத்தியா, அதுதான். ஹல்லேலூயா. அவர் ஏன் கேட்கணும்? அவர் ஏன் கேட்கணும் என் ஜபத்தை? ஆனாலும் கேட்கிறார்ல, என் ஜபத்தை அவர் கேட்கிறார்ல, என் ஜபத்தை அவர் கேட்கிறார்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரத்திலையும் வீடு சந்திக்க போன பொழுது ஒரு சகோதரன் அமை முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனையா, அமை தோத்து ரொம்ப நாளாச்சு, நிமிந்து கட்டில படுத்து அமை தோத்திரம் அப்படியே காலை நீட்டி அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இருந்த சேரை பிடிச்சு வச்சுட்டு நான் இதுதான் சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே இவர்களுடைய நீதி எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வீட்டில் நம்முடைய ஊழியக்காரனா என் காலு பட்டுச்சு ஆண்டவரே, அப்பாட்ட பிச்சையா கேட்கிறேன், இவனை எழும்பி நடந்து அந்த ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. நம்புறேன் ஆயிரக்கணக்கான மக்களை சுகமாக்கி இன்றைக்கு கூடாரத்திற்கு கொண்டு வந்த ஒரு தெய்வத்தை இன்னைக்கு நான் நம்புறேன். இன்னைக்கு ராத்திரி சொல்றேம்மா, அதே தெய்வம் இன்னைக்கு ராத்திரி அநேகரை தொட்டு விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா.
ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார்லம்மா, அதுதான் ஐயா வெற்றி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுது? இந்த சபை எத்தனை பேருடைய பிராணனை காப்பாத்தி இருக்கும், எத்தனை பேருடைய உயர்வுக்கு காரணமா இருந்திருக்கும், எத்தனை பேரை வாழ வைப்பதற்கு இந்த சபை அழுதிருக்கும். இன்னைக்கு இந்த சத்த எல்லையில் இருக்கிற எல்லா தேவனுடைய ஜனங்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் சொல்லுவேன், அழுது ஜெபிக்கிற ஒரு சபை, அழுது ஜெபிக்கிற ஒரு ஊழியர், அழுது ஜெபிக்கிற ஒரு விசுவாசி குடும்பம், அழுது ஜெபிக்கிற ஒரு தேவ ஜனம், அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அல்லது ஒரு ஊழியம் ஒரு தேசத்தில் இருக்குமானால் அந்த தேசத்திற்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் ஆவிக்குரிய சபை வளர அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அவன் பிசாசுக்கு தெரியும், ஏய் இந்த இடத்துல ஜெபிக்கிறவன் வந்தா, இந்த இடத்துல ஆராதிக்கிறவன் வந்தா, இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துறவன் வந்தா, இந்த இடத்துல அல்லேலூயா சத்தம் சொல்லுகிறவன் வந்தா, தன்னால இந்த தேசத்துல செயல்பட முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். குடும்பங்கள்ல கிரியை செய்ய முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். காரணம், அல்லேலூயா சொல்றவே அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என் ஜனங்களை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தேசத்தை ஆசீர்வதியும். காரணம் என்ன தெரியுமா? அவனை சிநேகிக்கிற தெய்வம் அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுப்பார். சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப தேவன் தமக்கு பிரியமானவர்களின் சத்தத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போ பைபிள் சொல்லுது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதே வலது பக்கத்தில் இருக்கு 19ஆம் வசனத்திலே, அவர் விசாலமான இடத்தில் என்னை கூப்பிட்டப்ப எங்கே? நெருக்கம். ஆமென். ஜெபம் கேட்டப்போ எங்க இருக்கிறேன்? விசாலம். அப்ப என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரா இல்லையா? என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரா இல்லையா? அப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நம்மளை சிநேகிக்கிறார் தானம்மா. அப்ப இன்றைக்கு பகல் ராத்திரியில் உங்களை பார்த்து சொல்றேன், கடந்த வருஷங்களில் கடந்த நாட்களில் தெய்வ சமூகத்திலே ஆமீன் ஸ்தோத்திர ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா பதில் தராமல் இருக்கவே மாட்டார், பதில் தராமல் இருக்கவே மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய சத்தத்தை எங்கோ இருந்து இந்த செய்தியை நீங்க கேட்பீங்கன்னா என் அன்புக்குரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென், யாரும் உதவி செய்ய இல்லை, யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை என்று சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசுவே என்று கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்கள் வீட்டின் அருகாமையில் ஆண்டவரை ஆராதிக்கிற யாரேனும் ஆமீன் இருப்பார்களே, ஆனால் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களுக்கு உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவார்கள், அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவார்கள். ஒருவேளை உங்கள் வீட்டின் அருகாமையிலேயோ அல்லது கண்ணெதிர் தூரங்களிலே ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குமானால் அந்த சபைகளுக்கு போங்க. அங்கே உன்னதமான தேவ மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்க கர்த்தர் கேட்பார், உங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறும். காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அரணாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு 2வது நாள் இரவு நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளின் ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்லுயா, என் பிள்ளைகளின் கூப்பிடுதலை நான் கேட்பேன்னு சொல்லு, என் பிள்ளைகளின் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன்னு சொல்லு. பைபிள் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த 2வது நாள் இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட காரியங்களுக்கு என் தேவன் நிச்சயம் பதில் தருவார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு 2வது நாளிலே அநேக பிள்ளைகளை ஒரு ஜெபிக்கிற ஆவியினால், அநேக தேவனுடைய ஜனங்களை ஒரு தேவனுடைய ஜெபிக்கிற தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தினால் என் தேவன் நிரப்ப போகிறார். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அவர் உங்கள் மேல் பிரியமாயிருந்தால் நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு. சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் நினைவுபடுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஆமென் தோத்திரம். விசுவாசம் உள்ளவனின் ஜெபம் அல்லேலூயா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. அதுதான்மா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க.
கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லியிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்திலே வளருவார்களாக. இன்னும் குடும்ப ஜெபங்கள் வரட்டும். இன்னைக்கு வர வர ஜெபங்கள் குறைந்து போக காரணம், அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை. பிள்ளைகள் தனியாக ஜெபிக்க படிப்பது நம்முடைய குடும்ப ஜெபங்களில். அதனால் நம்முடைய வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கணும். நம்முடைய குடும்ப ஜெபங்கள் பல மணி நேரம் இருக்கப்படாது. நம்முடைய பிள்ளைகள் 15 அல்லது 20 நிமிஷம் தான் நல்ல ஹெல்த்தியா நல்ல பூரண மனசோட இருப்பாங்க. அந்த 20 மினிட்ஸ்ல குடும்ப ஜெபத்தை நிறுத்திட்டு நீங்க எவ்வளவு நேரம் தனிநபர் ஜெபம் பண்ணலாம். அந்த பிள்ளைகள் நம்ம கூட ஜெபத்தில் இருந்தா நம்ம முழங்கால் பிடியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும்போ நம்ம பிள்ளைகள் கவனிப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணல, நம்ம பிள்ளைகள் கவனிப்பாங்க. நாளைக்கு அவங்க ஃபீஸுக்காக அப்பா முழங்கால் படியிட்டு ஆண்டவர்ட்ட அழுகிறத, அம்மா அழுகிறத கவனிப்பாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம முழங்கால் போட்ட மாதிரி அவங்க போடுவாங்களா இல்லையா? போடுவாங்களா இல்லையா? அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உருவாக்கணும் இல்லை. பைபிள் தெளிதில்ல, அவர் யாரை நேசிக்கிறார்களோ, அவர் யார் மேல் பிரியமாய் இருக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஆமென் அப்படி எல்லாமே நல்ல திட்டனா சொல்லுங்க, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும்னு சொல்லுங்க. உங்க ஜெபங்களுக்கு பதில் வரும். உங்க ஜெபங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சொன்னீங்களா? கீழ்படிகிறவர்களுக்கு மட்டும் கொடுங்கப்பா, கீழ்படிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுங்கப்பா. நம்ம கைப்பிடிச்சு சொல்லாதவங்களுக்கு இருக்கிறதையும் எடுத்துருங்க ஆண்டவரே. இப்ப எல்லாரும் ஒருக்கா கூட சொல்லுங்க, தோத்திரம் சொல்லுங்க. உங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணி என்ன ஆயிட்டு? 9 மணி 20 நிமிஷம். சரியா? ஒரு 10 நிமிஷம் நமக்கு இருக்கு. இந்த 10 நிமிஷத்துல 2 காரியம் சொல்லணும். ஒன்று, உங்கள் ஜெபத்திற்கு பதில். இரண்டாவது, ஜெபிக்கிற தேவ கிருபை. இல்லையம்மா? ஜெபிக்கிற தேவ கிருபை. இந்த 2வது நாள் தேவனுடைய ஆவியானவர் அநேகரை ஜெபாவியினால் நிரப்பணும். ஆமா ஆமா, நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட ஒரு ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு என் வாழ்க்கையில் என் தேவன் தந்த தயை, என் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க கற்றுக் கொடுத்தார். ஆமையா, இந்த உலகத்தில் ₹1,00,00,000 கொடுத்தா ஆண்டவர் திரும்பி பார்க்க மாட்டாரியா? ஆனா ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரின் ஒரு துளி நிலத்தில் விழுமானால் சரிதானம்மா, ஆண்டவர் அதற்கு பரிகாரம் தராம ஒரு 8 எடுத்து வைக்க மாட்டார். ஒரு 8 எடுத்து வைக்க மாட்டார். இன்னைக்கு மைதானத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒரு 8 ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இந்த ஒலிபெருக்கின் சத்த எல்லைக்குள் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க ஆலயத்திற்கு செல்லாதவங்களா கூட இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி நடக்கும் ஒரு அற்புதம் இல்லைங்களா? எழும்புவோமா? ரொம்ப சந்தோஷம். என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. என்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்ரியா ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து தோத்துறோம். சிலரை மாதிரி பிரசங்கம் பண்ண எனக்கு வராது, ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி பிரசங்கம் பண்ண வரும். ஆமா, எனக்கு அதான் வரும். எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரே ஒரு கணம் நீங்க உங்க 2 கைகளையும் தப்பா நினைக்கல, நான் முடியும்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே உங்க கைகளை உயர்த்தி, என் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்று நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவரோட அப்படியே ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிற மக்களை கொஞ்சம் லோமிட்டு கொஞ்சம் வேணும் மக்களை. ஒரு கணம் ஜெபிக்கிறீங்களா? ரீபா சம்தாலாபா ரிபிகாபா தேங்க்யூ. அப்படியே தேவ சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஏதாகிலும் காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களாம்மா? ஜெபிக்கிறீங்களாக்கா? ஜெபம் பண்றீங்களா? அதை நிச்சயமா அப்பா தருவாருன்னு, உங்களுக்கு அவர் நிச்சயமா தருவாருன்னு. அமை கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்று சொன்னவர். எதிர்காலத்தை கேட்டீங்கல்ல, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, ஊழியத்தில் ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல.
ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, உங்க ஹஸ்பண்டுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, பிள்ளைகளுடைய மாற்றத்திற்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, கண்டிப்பா உதவி செய்வாருமா. இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அமே தோத்தர ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்யணும்னு அவர் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணுமா? என் சமூகத்தில் நீ வந்திருக்கிறியே, என் சமூகத்தில் நீ அழுறியே, நான் உனக்கு என்ன செய்யணும்யா? உங்க அருகாமையில் அவர் நிற்கிறாருனே, உங்க பக்கத்தில் அவர் நிற்கிறாருனே, உங்க பக்கத்தில் அவர் நிற்கிறாருனே. உங்கள்கிட்ட கையை கேட்கிற பைய கேட்கிற, நான் உனக்கு என்ன செய்யணுமா? ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? ஏன் துக்கமுகமா இருக்கிற? நான் உனக்கு இருக்கிறேனே. உன்னை யார் அனாதை என்று சொன்னது? உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர மாட்டேனா? உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர மாட்டேனா? இன்னைக்கு சொல்லுகிறா, நான் உனக்கு என்ன செய்யணும்யா? நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேனடா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேனே. அம்மை தாய் தகப்பன் உன்னை நேசிக்கிறத விட அதுதானே சொல்றா, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆகார் பிள்ளை செத்துருவான்னு தெரிஞ்ச உடனே அம்புவாயும் தொலைவில் போட்டுட்டு அவ உட்கார்ந்து அழுதாளே. அவன் இஸ்மவேலே, அம்மா கூட செத்து போவேன்னு நினைக்கலாம், நீ சாகணும்னு பரலோகம் நினைக்கல, நீ வாழணும்னு கத்த நினைக்கிறார். இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், இந்த 2025வது வருஷத்துல உன் கண்ணீருக்கு பதில் வந்தது என்று சாட்சி சொல்லுகிற ஒரு நிமிஷம் வரும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் உங்களால முடியுமானா கைகளை தட்டி ஒரு கணம் கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெபத்திற்கு தெய்வம் பதிலளித்தார் என்று நீ சொல்லுகிற நேரம் வரும். விடாதீங்க, தோத்தரை நிறுத்த வேண்டாம். தேங்க்யூ 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 கா ரீபா ரக தலபா. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சில வீடுகளில் இருந்து வடித்த கண்ணீர் வேலை செய்கிறது. ரீபா ரக தனம கரபலபா ரீகா தரபோசியா ரீமா ரகதன. விடாதீங்க, சில விடுதலைகள் நடந்துகிட்டே இருக்கு, சில விடுதலைகள் நடந்துகிட்டே இருக்கு. சில சரீரங்களில் தேவனை துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு விடுதலை. சிலர் மேல கர்த்தருடைய கை அமருது, கர்த்தருடைய கை அமருது, ஆண்டவருடைய கரம் அமருகிறதுனால சில சரீரங்களில் இருக்கிற சில கட்டுகள், சில கட்டுகள் இன்னைக்கு ராத்திரி ஆமென் வேறறுக்கப்படுகிறது. உடரபா தினமா கத்துனா. தேங்க்யூனே தேங்க்யூனே. விடாதீங்க. ரீபா ரக தனமா கவா. இப்ப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில மட்டும் துதிக்க போகிறோம். நீங்க இன்னைக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறா, சரீரம் விடுவிக்கப்படுகிறது, சரீரம் விடுவிக்கப்படுகிறது, சரீரம் விடுவிக்கப்படுகிறது, சரீரம் விடுவிக்கப்படுகிறது. நேரலையில் பார்க்கிற மாத்திரம் அல்ல, இந்த ஒலிபெருக்கியின் சத்தத்தை கேட்கிற சில தேவ பிள்ளைகளின் மேல் ஜெபத்திற்கு பதில் வெளிப்படுகிறது. வல்லமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் அடுத்ததாய் சொல்லுகிறார், அடுத்ததாய் சொல்லுகிறார், இருந்த ஜெப வாழ்க்கை இழந்து போனவர்களா யார் யார் அந்த இழந்து போன ஜெப வாழ்க்கையை மறுபடியும் வேணும்னு மறுபடியும் வேணும்னு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இன்றைக்கு ராத்திரி திரும்ப வருகிறது. ரிபா ரக தனமல வருவி. ஒரு ஜெப அபிஷேகத்தை என் தேவன் என் தேவன் என் தேவன் தாமை தாராளமாய் இன்னைக்கு ராத்திரி தருகிறார். ரிபா ரக தரவலவச்சுனா. இந்த சிதறால் கிருபாசனம் சபையே, துண்ட தாரவிளை கிருபாசனம் சபையின் மேல் இன்னும் ஒரு ஜெபாபிஷேகம், இன்னும் ஒரு ஜெபாபிஷேகம். வாலிப பிள்ளைகளை ஒரு ஜெப வீராங்கனைகளாய் என் தேவன் மாற்றுகிறார். ஒரு தேவ வல்லமை இன்றைக்கு ராத்திரி வெளிப்படுகிறது. ரீபா கத்தரபோசே ரீபாரா கத்தரமோ. இப்போ கைகளை தட்டி ரிசீவ் பண்ணு. உன்னை ஜெபிக்க விடாதபடி இருக்கிற சில அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி பாய்க்கப்படுகிறது.
வல்லமை, தேவ வல்லமை. சந்தலபரிபிக்கவா உடரப திரபலபௌஷியாலமா உடரப திருவி சந்தலபரிபிக்கவலபௌஷே வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேனென்றி. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேனென்றி. முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு. அநேக சாபங்கள் இன்றைக்கு ராத்திரி உடைக்கப்படுகிறது. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. வல்லமை உண்டு. இன்றைக்கு ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் ஒரு விடுதலை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரியில் தேவனுடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் திரும்ப செய்யும் தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாமல் தொடுவீராக. இந்த தேசத்திலே விடுதலை, இந்த தேசத்திலே மாற்றம், சபையில விடுதலை, குடும்பங்களில் விடுதலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் சபை வளரட்டும் ஆண்டவரே, ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனுடைய அன்பின் கரம் இன்றைக்கு ராத்திரி வெளிப்படட்டும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பிற்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ராத்திரி அன்புக்குரியவர்களே, இந்த இரவு நேரத்திலே ஜபங்களுக்கு தேவன் பதில் தந்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களிலே மாற்றத்தை காண்பீர்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்குகள் தண்ணீர்னால் நிரம்பும் என்று சொன்னவருடைய கரம் இன்றைக்கு ராத்திரி வெளிப்பட போகிறது. இன்று முதல் வெளிப்படுவதை காண்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு நிமிடம் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த நல்ல தெய்வத்தை, நம்மை விட அதிகமாய் நம்மை நேசிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எவரேனும், இயேசுவுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்காத எவரேனும் என்னுடைய சத்தையில் இருப்பீர்களானால் இன்று இரவில் நீங்கள் அவரை சொந்தப்படுத்திக் கொள்ளும்படி விரும்புகிறேன், சொந்தப்படுத்திக் கொள்ளும்படி கேட்கிறேன்.
ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியிலும் ஆமென் உங்களை தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாத எவரேனும் இருப்பீர்களானால், எல்லாரும் கண்களை மூடியிருக்கும் பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், ஐயா, நான் இதுவரை இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள நான் என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ராத்திரி என்னை சிநேகித்து என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வத்தை குறித்து அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்கிற எவரேனும் இந்த சத்த எல்லையில் இருப்பீர்களானால், இந்த மைதானத்தில் இருப்பீர்களானால், தேவன் மகிமைப்படுவதற்காக ஒரே ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். ஐயா, நான் இதுவரை ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை, இதுவரை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளல பாஸ்டர். இன்னும் சாபத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை, இன்னும் உலகத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை, இன்னும் மனிதனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, இன்னும் பிசாசை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் ஞானஸ்நான சத்தியத்திலே இணைந்து கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதித்து அவரால் சிநேகிக்கப்படுகிற ஒரு மனுஷனாக மாற விரும்புகிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உயர்த்தப்பட்ட நல்ல கரங்களுக்காக நன்றி. அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு ராத்திரியில் இந்த கரத்தை உயர்த்தி ஜெபித்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஆண்டவருக்கு ஒரு அந்நியலாக இருக்க நான் விரும்பலேன்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்று இவர்களை ஆசீர்வதியும். இன்று இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இவர்கள் மேல் தேவனுடைய கிருபை உண்டாவதாக. இவர்கள் கரங்கள் பிடித்துக் கொள்ளப்படட்டும். இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் நான் பிரியமாயிருந்தபடியினால், கர்த்தர் என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்ற வார்த்தையின்படி இயேசுவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி வேளை முதல் தேவனுடைய பிரியம் இவர்கள் மேல் உண்டாவதாக. எல்லாரும் அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்துங்க. ஓ ராமா சந்துனி அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஒரு முறை கூட அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Thank you Lord. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் சத்தம் உயர்த்தி ஒரு முறை கூட அல்லேலூயா ஓசன்னா, தகப்பனே, இந்த தேசத்தை கர்த்தர் ரட்சியோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால், தொடர்ந்து தேவ கிருபை நம்மோடு இருக்கிறபடியினால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.